என்னம்மா பாக்குறீங்க? காலியா இருக்குதுன்னா இதெல்லாம் சேல்ஸ் பண்ணி தீர்த்தது இல்ல, சம்பளத்துக்காக தீர்த்தது. ரெண்டு ஒண்ணுதான் தொங்குது. எது பிடிக்குன்னு சொல்லுமா, எடுத்தாரேன். நல்ல ஐட்டம் எதுவுமே இல்லையே. நல்ல ஐட்டம் வேணும்னா 4 கடை தள்ளி போமா. வராங்க. ஏந்திரிச்சு வர சொல்றீங்க? பின்ன எதிரி குதிச்சா வர சொன்னேன். வராங்க. என்ன 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 இப்ப? என்னப்பா சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு? சம்பளம் தான் தரல, சவுண்ட் கூட வரக்கூடாதா? இப்ப தெரியுது ஏன் வியாபாரம் படுத்து போச்சு. இல்லன்னாலும் நம்ம கடையில வியாபாரம் இழந்துருச்சுன்னு டான்ஸ் தான் ஆடுச்சு. ஏங்க சரக்கே இல்லாம கண்ணாடி பேரெல்லாம் எப்படிங்க விக்கிறது? யாராவது பார்த்தா ஏலம் போறதாங்க நினைப்பா. இப்ப ஹோல்சேல் கடைக்கு போன் பண்ணு. அட போங்க, போனும் சரியில்லை. எப்ப எடுத்தாலும் சரி யாரா 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. ரிப்போர்ட் பண்ணு. ரிப்போர்ட் பண்ணா காலையில போன் எடுத்தேன். எவனோ ஒரு 6 பிளேட் பிரியாணி அரையா கட்டி அனுப்புன்றான். நான் சொன்னேன், எப்பா பிரியாணி கடைலடா, பிரைசரி கடைன்னு சொன்னேன். போன கீழே விட நாயன்ட்டான். நல்ல வேளை நான் போன எடுக்கல. ஏன்? என்ன நாயன் தானே? இப்பதான் பேசுங்களேன். எதுக்கு இப்ப நாயன் சொல்லட்டும்? நீ விட்டா பேசிக்கிட்டு இருப்பிய. ஹோல்சேல் கடைக்கு போன் பண்ணுப்பா. சுந்தரமூர்த்தியா? ஆமா, ஊட்டிக்கு போயிருந்தீங்களே, எப்ப வந்தீங்க? எதே ஊட்டியில மூடு வந்து உடனே வந்துட்டீங்களா? ஊட்டிக்கு போனாலே மூடு வருமே. என்ன உங்க பார்ட்னர்கள் வந்திருக்காங்களா? பாத்தீங்களா? என்னது? இப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கான். கேளுங்க. சொல்லுங்க, என்ன ஐட்டம்? 22ல 4. சரி. 26ல 4. சரி. 32ல 4. சரி. இந்த பாருங்க, இதுக்கு சேல்ஸ் டாக்ஸ் பில் எல்லாம் வேண்டாங்க. அட்ரஸ் சொல்லுங்க. 306 ஹோட்டல் ஆஞ்சநேயா. ஓகே ஓகே. மாணிக்கா, நேர்ல பேசாம போன்ல ஒரு பல்க் ஆர்டர் பிடிச்சிட்டப்பா. என்னங்க சொல்றீங்க? 22ல 4, 26ல 4, 32ல 4, 12 சேல் டாக்ஸே வேணாங்கிறான். நமக்கு வேணாம். அந்த கடைக்காரன் அங்க போய் சப்ளை பண்றதுக்கு முன்னால இங்க இருக்கிறத தீராஞ்சி நீ சப்ளை பண்ணு. பார்ட்டி கொஞ்சம் ஏமாந்தவன இருந்தா விலையை அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிரு. எப்படி? நம்ம கடையில சேர்தான் பாக்குறேன், இல்லன்னா என் வீட்டுல இருந்து எடுத்துக்கிறேன். ஆமா, அட்ரஸ் என்ன? 306 ஹோட்டல் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயா அவருக்கு எதுக்கு பிரா? சரி விடுங்க. கொஞ்சம் நில்லுங்க, இதோ வந்துடுறேன். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இவ்வளவு நாள் நீங்க தானே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு நானே உங்களை கைத்தட்டி நிறுத்தி பேசுறது ஆச்சரியமா இருக்கா? வாங்க, மேலதான் என் பிளாட் இருக்கு. பரவாயில்ல, இப்ப நான் டியூட்டில இருக்கேன். என்ன கண்காணிக்கிறது கூட உங்க டியூட்டி தான். சும்மா வாங்க, நான் ஒண்ணு உங்களை பிழங்கிட மாட்டேன். ஒரு பொம்பளை கிட்ட ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவ்ளோ பயப்படுறீங்களே? உங்க வீரம் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தானா? வாங்க, உள்ள வாங்க. வாங்க. இதான் என் பிளாட். ப்ளீஸ் கம். உட்காருங்க. ப்ளீஸ் டேக் யூ சீட். காஃபி சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். பரவாயில்ல, கொஞ்சம் சாப்பிடுங்க. காஃபில நான் ஒண்ணும் விஷத்தை கலந்துட மாட்டேன். ஆமா, ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்து என் தொழிலை நான் தொடர்ந்து செய்ய விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருந்ததை நினைச்சதும் முதல்ல உங்க மேல எனக்கு கோபமா தான் இருந்தது. ஆனா இப்ப நினைச்சு பாக்குறப்பதான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் திருந்தி வாழறதுக்கு நீங்க ஒரு காரணக்கர்த்தாவா இருக்கீங்க. அதுக்கு நன்றி சொல்லதான் அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது கூட வேண்டாம்னு சொல்றீங்களே. ஓகே. இந்தாங்க காஃபி, சாப்பிடுங்க. ஐயோ மை காட், ஐ எம் சாரி. காக்கி சட்டையில கரைப்பிடிஞ்சு போச்சே. காவல் அதிகாரியா என் வீட்டுக்கு வந்து நீங்க இப்படி கரைப்பிடிஞ்ச உடையோட போக கூடாது. அதை கழட்டி கொடுங்க, நான் கசக்கி கொடுக்கறேன். பரவாயில்ல, இருக்கட்டும், நான் புறப்படுறேன். ப்ளீஸ் உட்காருங்க. உடையத்தான் கசக்கிறேன்னு சொன்னேனே தவிர உங்களே இல்ல. தைரியமா கட்டி கொடுங்க.
நான்சென்ஸ். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க ஏன் என் தொழிலை தொடர்ந்து செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு என் மேல ஆசை, ஆனா அதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்படி எனக்கு ட்ரபிள் கொடுத்துக்கிட்டே வந்தா நானா உங்க ஆசைக்கு எனக்கு வேணும் தானே அப்படி செஞ்சீங்க. பரவாயில்ல, இனிமே நான் டிலே செய்ய விரும்பல. ஐ அம் ரெடி. ஸ்டூபிட், நான்சென்ஸ். யார் சொன்னதோ மேல எனக்கு ஆசை. சும்மா இந்த இன்ஸ்பெக்டர் பிகுலா வேண்டாம் சார். வாங்க, யாருக்கும் தெரியாம இந்த ரகசியம் நம்ம 2 பேரோட போயிடும். ஓ, கொஞ்சம் இருங்க. காசு கொடுத்து என்ன அனுபவிக்க ஒரு கஸ்டமர் வந்திருக்கான் போல இருக்கு. அதுவும் வெள்ளடிக்கிற வேகத்தை பார்த்தா ரொம்ப வேகமா தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க ஆல்ரெடி எங்கேஜ்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டு வரேன். வாங்க, உள்ள வாங்க. நல்ல வேளை நான் போன் பண்ண உடனே வந்தீங்க. இல்லைன்னா என் வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிருக்கும். ஆமாங்க, ஏதோ இவர்தாங்க, இவர்தான் தன் ஆசைக்கு என்ன இணங்க சொல்லி என்ன போஸ்ட் பண்ணாருங்க. He has forced me. ராஜன் சார், தயவு பண்ணி என்ன தப்பா நினைக்காதீங்க. அபாண்டமான ஒரு பழிய சுமத்தி என் கடமைக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ண பாக்குறேன். பிளீஸ் நம்பாதீங்க சார். ராஜன், நீ இவ்வளவு கேவலமா நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடமையில நேர்மை தவறாத ஆபீசர் தான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமா நடந்த நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு களங்கத்தை உண்டு பண்ணிட்டியே. இல்ல சார், அவ தொழிலுக்கு நான் தடையா இருக்கேன்னு இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி என்ன பழிவாங்க பாக்குறா சார். பிளீஸ் நான் சொல்றது நம்புங்க சார். Shut up. Victor. Take this. எதிர்பார்த்திருக்க வாங்க, உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாது. இந்த காலண்டர்ல ராவுகால எவன் தாண்டி போடுவான். இதுக்கெல்லாம் நேரம் போட மாட்டாண்டி. சரசுக்கு இப்ப என்ன வந்துருச்சு? அரசுக்கு என்ன வருது எப்ப வருதுன்னு யாருக்கு தெரியும்? அடியே, உலகத்துல 8வது அதிசயம் ஒண்ணு நடந்திருக்குது. என்னங்க அது? எங்க முதலாளி 3 மாச சம்பளத்தை மொத்தமா தூக்கி கொடுத்துட்டான். அப்படியா? அப்படின்னு அது அதிசயம் தாங்க. ஏங்க, உங்க கடையில கூட வியாபாரம் நடக்குதா? கடையில் இல்லடி, ஹோட்டல்ல. கொஞ்சம் தள்ளி உட்காரு, அது பெரிய கரை. எங்க முதலாளியே டெலிபோன்ல பிடிச்ச ஆர்டர். ஹோட்டல் ஆஞ்சநேயாவுக்கு 12 பிரைசரி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கினாரு. நான் எடுத்துக்கிட்டாங்க போனேன். போனா போன் பண்ணாலும் வெளியே போயிட்டாரு. கூட வந்தவர் அங்க இருந்தாரு. கொண்டாந்துட்டேன். எங்கன்னாரு, வெளியே இருக்குன்னு. 12மா வெளியே இருக்கு, பக்கத்து ரூம் ஏறும்தான், அங்க போய் செட்டப் பண்ணிரு அப்படின்னாரு. நான் போய் 12 தொங்க விட்டேன் பாடிய. இங்க வந்து நீட்டினேன் கைய. 3000 ரூபாய் கொடுத்தாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு. சரி, முதலாளிக்கு பழைய பாக்கி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு எடுத்துட்டு வந்து முதலாளிகிட்ட கொடுத்தா அவரும் ஆச்சரியப்பட்டு போனாரு. இது நம்மளுதானா, இது நம்மளுதானாரு. என்னங்க நம்மளுதானா நம்மளுதானா 4 தடவை கேட்கறத விட என் 3 மாசம் சம்பளத்தை கொடுத்துருங்களேன்னு மொத்தமா தூக்கி கொடுத்துட்டாரு. சத்தம் மட்டும் பேசாதீங்க, 4 பேர் காதுல விழுந்தா கண்ணுப்பட்டு போயிடும். எவ்வளவு ரூபாங்க? 750 ரூபாய். அப்படியா? 750 ரூபாயா? ஏங்க முதலே பரப்படுங்க, மளிகை பாக்கி திட்டுட்டு வந்துருவோம். சும்மா மனுஷன் காஞ்சு போய் வந்திருக்கான், கடைக்கு போகணுமா? என்ன என்ன என்ன? உனக்காக நான் ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னன்னு சொல்ல பாப்போம். எனக்கு தெரியுமே, வாயில போடுங்க. வாயில போடவா? மூதேவி மூச்சடைக்கு செத்து போவ. அப்போ ஸ்வீட் இல்லையா? உன்ன ஸ்வீட்டா? அது இல்ல, வேற ஒண்ணு. என்னன்னு சொல்ல பாப்போம். எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னால குனிய முடியலன்னு. நீங்களே என்னடி பாம்பே தொடப்ப வாங்கிட்டு வந்திருப்பீங்க. தொடப்ப கட்டையாலே அடிக்கலாமா? அது இல்லடி, வேற ஒண்ணு. அது என்னன்னு சொல்ல பாப்போம். நீங்களே சொல்லுங்களேன். இத பாரு, இங்க பாரு, நல்லா பாரு. ஐயா, என்னங்க இது பாதி ட்ரெஸ் தான் இருக்குது? நீதிய டெய்லர் தச்சுக்கிட்டு இருக்காரு, பின்னாடி கொடுத்து விடுவாரு. மூதேவி, இது ஸ்விம்மிங் ட்ரெஸ். இத போட்டுக்கிட்டு வா, நம்ம பீச்சுக்கு போலாம். இத போட்டுட்டு பீச்சுக்கா? இது கூட இல்லாம ரொம்ப பேர் அலையறாங்க. இந்தாடி போட்டுட்டு வா, நான் பார்க்கணும். எந்திரி எந்திரி, போட்டுட்டு வா சீக்கிரம். சீக்கிரமா ஸ்விம்மிங் ட்ரெஸ் போட்டு ரன்னிங்கோட வா பார்க்கலாம். மாமே உனக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொடுத்தான். மாமே இல்லடா, உன் முதலாளி வந்திருக்கேன். முதலாளி வந்துட்டாரு. இவன் வேற இந்த சமயத்துல வந்து தொலைச்சிட போறானே. என்னடா வீட்டுக்குள்ள வராதேங்கிற? உங்களை இல்லங்க, நீங்க வாங்க. என்னங்க வரட்டுமா? வந்துடாதடி.
என்னடா புது மனுஷனடா பொண்டாட்டி வர வேணாங்கிற? இல்லங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது ஆய் போயிருங்க. வந்துடாதே. ஏன்டா கத்த முறேன்? ஐயோ இருக்கிற நிலைமை சரியில்லைங்க, வந்துடாதே. என்ன இவரு வாங்கங்கிறாரு அப்புறம் வராதேங்கிறாரு? ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னு கோச்சுக்கிறாரோ? எதுக்கு சீக்கிரமாவே போயிடும். இந்த ட்ரெஸ் தானா? நல்லாவே இருக்கு. ஏண்டா இத எங்கடா வாங்குன? சலீம் ஸ்டோர்ல. எவ்வளவுக்கு? 75 ரூபாய்க்கு. என்கிட்ட 85 ரூபாய் வாங்கிட்டானே. 85? அப்ப சைஸ் பெருசா இருக்கும். இந்த பாருங்க, இந்த ட்ரெஸ்ல என் பொண்டாட்டியை நீங்க பாத்துட்டீங்க. எனக்கு துரோகம் பண்ணிடாதீங்க. என்னடா சொல்ற? அது இல்லங்க, இந்த ட்ரெஸ்ஸ நீங்க வீட்டுக்கு போய் உங்க சம்சாரத்துக்கு போட்டு ரெடி பண்ணுங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். எதுக்கு? பாக்கத்தான்.